திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த புதுப்பேட்டை பகுதியில் மாமூல் தர மறுத்ததாக கூறி பழைய இரும்புக்கடை உரிமையாளரை ரவுடி கும்பல் ஒன்று தாக்கும் வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை முடிய செய்தியாளர் மகேஷ்குமாரிடம் கேட்கலாம். மகேஷ்குமார், என்ன நடந்தது? வணக்கம். கும்மிடிப்பூண்டி அடுத்த சிப்காட் தொழிற்பேட்டையை ஒட்டி பெரிய ஓபலாபுரம், பாத்தப்பாளையம், சித்ராஜகண்டிகை, புதுகும்மிடிப்பூண்டி, சிறுபொருள்பேட்டை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. சிப்காட் தொழிற்பேட்டையை ஒட்டி உள்ள கிராமங்கள் என்பதால் இந்த கிராமங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிற மாவட்டங்களைச் சேர்ந்த பலரும், அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த பலரும் வாடகை வீடுகளில் தங்கியபடி சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு சென்று வருகின்றனர். இதனால் சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள கிராம பகுதிகளில் பல சட்டவிரோத செயல்கள் நடைபெற்று வருவது வழக்கமான ஒன்றாகிவிட்டது. குறிப்பாக புதுகும்மிடிப்பூண்டி, சிறுபொருள்பேட்டை, பாத்தப்பாளையம், எஸ்ஆர் கண்டிகை பகுதிகளில் கொள்ளை, வழிப்பறி, செல்போன் திருட்டு போன்ற பல அசம்பாவிதங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் புதுகும்மிடிப்பூண்டி ஊராட்சிக்கு உட்பட்ட புதுப்பேட்டை பகுதியில் தூத்துக்குடியைச் சேர்ந்த மகேஸ்வரன், வயது 32 என்பவர் நடத்தி வரும் பழைய இரும்பு கடையில் சிறுபொருள்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த பழனிராஜ், மணிகண்டன், நரேஷ் ஆகியோர் கொண்ட கும்பல் மாமூல் கேட்டு மிரட்டியதாக தெரிகிறது. இந்த நிலையில் பழைய இரும்பு கடை உரிமையாளர் பணம் மறுத்ததால் கடையில் புகுந்து 25,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அதேபோல் சம்பந்தப்பட்ட கடை உரிமையாளரை கடுமையாக தாக்கியுள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி மகேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.